Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.4ல 7th sum. Prove that the point of intersection of tangents at t1 t2 on the parabola y square equal to 4ax is இது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பேரபோலாவுக்கு. அது t1 t2 அப்படிங்கிற பாயிண்டில் டச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். அந்த பாயிண்ட் இதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அதாவது yt ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்டும் நம்மளுக்கு இதில் தான் இருக்குது, பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்கிறதுல தான் இருக்குது. ஸோ yt ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட்டோட இது என்னவாக இருக்கும், வித் இந்த பாயிண்ட் தான் t1. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், அட் t1, அதாவது இந்த பாயிண்டில் இந்த டேஞ்சன்ட்டில் நம்ம யோசிச்சோன்னா இதோட ஃபார்மேட் y t1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ t1 ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி t2க்கு நம்ம யோசிச்சோன்னா, அதாவது இங்கே யோசிச்சோன்னா y t2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ t2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இந்த பாயிண்ட். ஸோ அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ நான் இதை 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 மைனஸ் 1 போடுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், y, இது எப்படி மைனஸ் ஆகும், t2 மைனஸ் t1 ஆகும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்புறம் a t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ by t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு a. இது என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a மைனஸ் b a ப்ளஸ் b அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த t2 மைனஸ் t1 ரெண்டு பக்கமும் இருக்கனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் நம்மளுக்கு y இஸ் ஈக்குவல் டு a t1 ப்ளஸ் t2 மட்டும்தான் இருக்கும். அதாவது இதுதான் y கோஆர்டினேட். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கதும் அதுதான். ஸோ நம்மளுக்கு இப்போது எக்ஸோடது கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி இதை நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். 3ன்னு எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். எங்கே, சப்ஸ்டிடியூட்டிங் 3 இன் 1ல் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது வையோட வேல்யூக்கு பதிலாக நம்ம இதை எழுதுவோம். a t1 ப்ளஸ் t2 இன்ட்டு t1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ t1 ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸை மட்டும் ஒரு சைடாக வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும், a t1 ப்ளஸ் t2 மைனஸ் ஏ t1 ஸ்கொயருன்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்குது at தான். அதனால் நான் ஏடியை காமனாக வெளில எடுக்கிறேன், at1. அப்படி எடுத்தால் இந்த டேர்மில் மிச்சம் என்ன இருக்கும், t1 ப்ளஸ் t2 இருக்கும். இங்கே மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் t1 இருக்குது. ஸோ ப்ளஸ் t1 மைனஸ் t1 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வெறும் t2 மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, a t1 t2. ஸோ நம்மளுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a t1 t2 கமா ஒய்யோட வேல்யூ a t1 ப்ளஸ் t2. ஸோ இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.